எத்தனை ஆண்டுகள் காத்திருந்து பழி வாங்குகிறார்கள் பார்த்தீர்களா? அவ்வளவு வெறி, அவ்வளவு கொழுப்பு, அவ்வளவு ஆணவம், அவ்வளவு திமிரு, எல்லாவற்றையும் முடக்கி போடுகிற ஒரு காலம் வரும் சகோதரர்களே. அவ்வளவு சீக்கிரத்திலே ஓடி ஒளிந்து கொள்ளுகிற சமுதாயம் அல்ல. உன்னை விட அப்பனுக்கு அப்ப நான் பார்த்தவன், எங்கள் அழிக்க நீ வருகிறாயா பைத்தியக்காரா, வேற எங்கேயா சிவத்திலே போய் முட்டிக்கொள். ஆயிரம் ஆயிரம் எதிரிகளை பார்த்தவர்கள் நாங்கள். அம்பேத்கரை நாங்கள் ஏன் கொண்டு வந்தோம்? எங்களிடத்திலே ஒரு பாராளுமன்றத்துக்கு வேட்பாளர் டிராப்டிங் கமிட்டிக்கு ஒரு மெம்பர் இல்லை, அறிவாளி இல்லை என்பதாலா? எங்க பத்த வச்சா எங்க எரியும் எங்களுக்கு தெரியும், எங்கே அடித்தால் எந்த பல் விழும் என்று எங்களுக்கு தெரியும். தெரிந்துதான் அம்பேத்கரை கொண்டு வந்தோம். இந்த நாட்டினுடைய முதல் சட்ட அமைச்சர், ஜெயித்தது முஸ்லிம் லீக் வேட்பாளர். சரித்திரத்தை உன்னால் மாற்ற முடியுமா? நீ பாபரி மஸ்ஜிதை இடித்து சரித்திரத்தை மாற்றுவாய், அம்பேத்கரின் சரித்திரத்தை நீ மாற்றி விடுவாயா? காலமெல்லாம் வெட்கப்படுகிற அளவுக்கு உனக்கு ஒரு தோல்வியை தந்த சமுதாயம் இந்த சமுதாயம். அம்பேத்கரை வெற்றி பெற வைத்து முட்டிக்கிட்டு சாவு போய் இந்த வரலாற்றை உன்னால் மாற்ற முடியாது. எங்களுக்கு தெரியும், இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் மீது ஏவப்படுகின்ற இந்த அடக்குமுறையை ஒரு சட்டத்தை கொண்டு வந்து முஸ்லிம்களை வேட்டையாடுவதற்காக ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாயே. நான் சொல்கிறேன், இன்றைக்கு இந்த நிறைந்த அறிஞர் பெருமக்களை வைத்துக் கொண்டு சொல்கிறேன், ஒரே இரவில் எங்கள் மீது ஏவப்படுகின்ற அத்தனை அடக்குமுறைகளையும் நிறுத்த எங்களால் முடியும். எப்போது தெரியுமா? நாங்களும் சனாதனம் சொல்லுகின்ற ஏற்றத்தாழ்வை ஒப்புக்கொண்டால் எங்களை விட்டு விடுவார்கள்.